வெல்கம் பேக் டு எஸ்டி ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட என்னென்ன பண்ணியிருந்தேன் சொல்லி காமிச்சிருந்தேன். சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸோட ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு, இந்த ஜிமிக்கி வந்து ஒரு ஒயிட் கலர் பால் மாதிரிலாம் தொங்குதுங்களா, இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து ஒரு பேசிக்காக இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் கலரு இது வந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரிங்கு. இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட இயரிங்ஸ் பின்னாடி இந்த ஊக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ் லாக் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த குக்கி மாதிரி மாட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இயரிங்ஸோடது. இது வந்து ஹெட் பின். இது வந்து கீழே வந்து அந்த பால்ஸ்லாம் கீழே வந்து சிமிக்கி மாதிரி ஆடும் இல்லைங்களா, அந்த இடத்துல மாட்டுற மாதிரி. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதுவும் ஒரு ஹெட் பின்னு தான். அதுக்கப்புறமா அந்த மோல்டு, நம்ம இயரிங் செய்கிற மோல்டு, இந்த ஒயிட் கலர் பால். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, பட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைஸ், ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஃபுல் ஒயிட் கலர் பால்ஸ், அது வந்து ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் செயின். நமக்கு பால் செயின் வந்து சின்னசு பெருசு நிறைய இதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின். நீங்கள் வந்து இவ்வளோ வாங்கணும்லாம் இல்லை, நீங்கள் 1 or 2 மீட்டர்ஸ் வந்து வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் எங்கிட்ட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பிராண்டு வேணால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் போக உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளூ எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ. அதுக்கப்புறம் கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் பின், இது வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே வந்து இதில் கண்டிப்பாக வேணும். இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் கேன்வாஷ், அது ஒயிட் கலரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இயரிங்ஸ் மேலே வந்து நம்ம இது வைப்போம், இது வேணும். அதுக்கப்புறம் 4mm 3mm எதுவாக இருந்தாலும் ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இருந்த ஒரு லாஸ்ட் இயர் காலண்டரோட அட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 20 டைம்ஸ் சுற்றிட்டு நான் வந்து த்ரெட் வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டேன். அது கீழே இந்த பக்கம் அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக 20 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. அது கம்மியாக வந்து சுற்றுனீங்கன்னா ஒரு ஜிம்காக்கே வந்து பத்தாது. இப்போ நான் எப்படி என்ன பண்ணுறேனோ அதே சேம் ப்ராசஸ் அப்படியே வந்து பண்ணுங்கள். உன்னை 20 டைம்ஸ் இல்லை 25 வந்து அது வந்து ரொம்ப மோல்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு 25 எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸ்னால் 20 எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்கும். நான் இழுத்த மாதிரி த்ரெட்டை கரெக்டாக ஈவனாக இழுத்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் எட்ஜஸ்ட் முன்ன பின்ன இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக போட்டு ஒட்டிடுங்க. இதை ஒட்டிட்டு இதை வந்து ட்ரை பண்ண வைக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் வந்து அவசர அவசரமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ இந்த பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நல்லா பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து மேலே ஒட்டும் போதே அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஃபுல்லாக ஒட்டாமல் கொஞ்சம் ஈவனாக வந்து நம்ம ஒட்டணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இது எடுக்கும்போது அந்த ஃப்ளாட் ஷேப் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். நான் இது பாருங்கள், நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக. இப்போ இது நீளமாக ஒரு பக்கம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு பக்கம் ஒட்டிட்டோம், இன்னொரு பக்கம் வந்து ஊசி மாதிரி வச்சுருக்கோம் நம்ம. அப்புறம் இந்த மேலே இன்னொரு கை பாருங்கள், என்னோட அந்த கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு டைம் சுற்றி வந்து அப்படியே இந்த மேலே அந்த ஹோல்ஸ் பக்கத்தில் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும். ரொம்ப இழுத்துறக்கூடாது, பட் அந்த இடத்துல எப்பவுமே ஒரு டைட்னஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இது இழுத்துட்டு வந்து அங்கே மேலே அங்கே ஒரு கை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. அங்கே இடத்துல லூஸ் விடக்கூடாது. மற்றபடி நீங்கள் இது உள்ளே போட்டு இழுத்துட்டு மற்றபடி அந்த நூல் சைடில் வந்து அப்படியே சுருண்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மெல்ல வந்து எடுத்து விட்டுலாம். ரெண்டாவது அந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த மோல்டு எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஆயிரும். இல்லை அதோடு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் த்ரெட்டு வந்து, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து க்ளீன் அப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன். கண்டினியூவாக நம்ம த்ரெட்டை வந்து சுற்றணும் அப்படின்னா அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிரும். ஒரு சிலருக்கு அப்படி கூட வரும். ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணுறது பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து சேஃபு. நான் கரெக்டாக அந்த கொஞ்சமாக ஸ்பேஸ் விடுறேன். அந்த ஸ்பேஸும் கூட முடிஞ்ச அளவு ஈவனாக இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு த்ரெட்டு கொஞ்சம் தள்ளி வருதா, அது எல்லாமே கொஞ்சமாக கை வச்சு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. ஒரு பாதிக்கு மேலே வந்து போச்சுன்னா என்ன ஆகுனா த்ரெட் வந்து முறுக்கிக்கும், அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்கள் கையை வச்சு கரெக்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க. ஸ்டார்டிங் டைமில் வந்து கரெக்டாக வராது, கொஞ்சம் முன்னப்பிட்ட தான் இருக்கும். பட் 1 or 2 டைம்ஸ் பண்ணிங்கனாவே இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். ஏன்னா அந்த ரவுண்ட் இயரிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இயரிங்ஸ், இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான் நான் சொல்லுவேன். நம்ம பண்ணும்போது எப்படா வருமா அப்படின்லாம் நம்ம நிறைய தோணும். சின்ன ட்ரிக்கு தான். அந்த கொஞ்சம் எங்கே டைட்டாக பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே அது வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றிட்டு போயிட்டே இருங்க. இப்போ கடைசியாக வரும்போது அந்த ரெண்டுத்துக்கும் நான் ஈவனாக சென்டராக இருக்க மாதிரி ஒரு டைம் விட்டு எடுத்தேன். இது வரைக்கும் ஒரு டைம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா.
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக காலியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம சுத்த போகிறோம். அந்த 2த்துக்கும் நடுவுல 2த்தையும் மறைக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக இப்போ பாருங்கள் வச்சு மறைக்கிற மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொத்தமாகவே வந்து க்ளோஸ் ஆயிரும். மேலே ஹோல்ஸும் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேம் இதே தான், நீங்கள் அப்படியே கண்டினியூவாக செஞ்சுட்டே வாங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து ஸ்பீடெல்லாம் வராது, கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் வரும். நான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி வந்து இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே அதை பார்த்து அப்படியே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா சில்க் த்ரெட் இயரிங்ஸ் பேங்கிள்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க. இது இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது அழகாக செஞ்சிடலாம், இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. 1 or 2 டைம்ஸ் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் நார்மலாக வந்துடும். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ மெல்ல மெல்ல அதே மாதிரி எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஃபைனல் வந்துட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போ க்ளூ போட்டு ஒட்டணும், அதுவும் ரொம்ப முக்கியம். மேலே அந்த ஹோல்ஸ் கிட்டலாம் டைட்டாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு க்ளூவை போட்டு அந்த இடத்துல செட் பண்ணி ஒட்டிடுங்க. அந்த இடத்துல த்ரெட்டெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா லேசாக திரும்ப கட் பண்ணிவிட்டு நல்லா கீழே அமுத்தி விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதை ஒன்றுமே பண்ணாமல் ஒரு மினிமம் ஒரு 10-15 மினிட்ஸாவது வைங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது இன்னொரு இயரிங்ஸ்க்கு அதே மாதிரி எடுத்துக்கிறேன். திரும்ப நம்ம எப்படி பண்ணணும் சேம் அதே தான், எல்லாம் அதே மாதிரி சுற்றிட்டு நான் இன்னும் மற்ற எல்லாமே நான் சுற்றி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கலர் பாலை உள்ளே போட்டுட்டு இது பாருங்கள், இது மேலே வந்து போட்டுட்டு அந்த க்ரீன் கலர் நம்ம சுற்றி வச்சோன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது இயரிங்ஸ்க்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு அமேசான் மீஷோவில் இதில் வேணால் கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து 4mm 2 பால்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க ஒரு குட்டி ஒரு பெண்டன்ட் வச்சுட்டு இது எல்லாமே போட்டு அடியில் டைட்டாக பிடிச்சிட்டு மேலே வந்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த அந்த டேர்னிங் அந்த ஒரு யூ ஷேப் வரணும். அது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து எவ்வளோ தூரம் கட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தெரியாது. 1 or 2 டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். நான் அதே மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ லேசாக வளைஞ்சிருக்க மாதிரி. இப்போ அடியில் வந்து இந்த ஒயிட் கலர் பால் உங்களுக்கு தெரியாது, அது வந்து செகண்டாக நான் வந்து சொல்லித்தரேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த குக்கி வந்து இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே லேசாக ஒரு சின்னசாக பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பலாம் இல்லை, சும்மா லேசாக அப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை மாட்டிட்டு திரும்ப அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப வந்து ஈஸி தான் இது. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காதில் மாட்டும் போது நல்லா ஷேக் ஆகும். நம்ம அந்த ஜிம்கி தூங்கிட்டு அப்படியே ஆடும் இல்லைங்களா, எல்லாம் சேம் அதே மாதிரி இருக்கும். இது கீழே வந்து நீங்கள் 1 or 2 லேயர்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பால் பீட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியே கூட வேர் பண்ணிக்கலாம். அது கலர்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு அது எது பண்ணால் ஓகேவோ நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஸ்டோன் செயின் வந்து போடுறேன். ஏன்னா க்ரீனுக்கும் வந்து ஒயிட் கலர் ஸ்டோனுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாலோட எனக்கு ஸ்டோன் செயின் தான் ரொம்ப இது. நான் எப்படி ஒட்டுறேன்றதை அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி லேசாக க்ளூ போட்டேன். நிறைய க்ளூ போட்டுறக்கூடாது. அந்த மேக்ஸிமம் அந்த நம்ம எங்கே ஒட்டுறோமோ அதை தாண்டி எந்த இடத்துலையும் த்ரெட்டில் வந்து இந்த க்ளூ படாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ளூ பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு அழுக்கான மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு டைம் சுற்றிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு இது எடுத்துகிட்டு நான் மிச்சத்தை கட் பண்ணிவிட்டேன் ஸ்டோன் செயினை. இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். எனக்கு இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படி பண்ணுறேன். கீழே எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour வந்து வச்சிங்க அப்படின்னு வந்து இது வந்து நல்லாவே செட் ஆகும். இது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சேம் அதே தான் பண்ணுறேன். அடியில் ஒரு ஒயிட் கலர் பால் போட்டு திரும்பவும் ஒரு அந்த ஜிம்கிக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஹெட் அதை ஒன்று போட்டுட்டு திரும்பவும் 2 பால் பீடு போட்டுட்டு திரும்ப பெண்ட் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக தான். ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சனோ செகண்டும் சேம் அதே மாதிரி தான் செய்கிறேன். நான் இன்னொன்று செய்யறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டெல்லாம் சுற்றி வந்து எடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்டோன் செயின் ஒட்டுறது, ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு சரியாக அது எடுக்கலை, அதனால் இதை பாருங்கள். மெதுவாக அந்த வேறு எங்கேயுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த த்ரெட்டு வந்து நம்ம க்ளூ போகவே கூடாது அந்த த்ரெட்டுக்கு மேலே. இதை போட்டு அப்படியே மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டுங்க. எப்படி ஒட்டுறதுனால ஃபஸ்ட்டே நீங்கள் அளந்து பார்த்துட்டு வந்து பண்ணுறது கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த ஸ்டோன் செயின் நிற்குமான்னு தெரியாது. ஏன்னா அதில் ஒன்றா ஸ்டோன் செயின் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன கட் பண்ணிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுவேன். இதை பாருங்கள், நல்லா ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. இதே தான் சேம்.
இதே மாதிரி நான் இன்னொரு இயரிங்கும் செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து எப்படி இந்த பால் போடுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பக்கம் அந்த ஹெட் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த யூ ஷேப்பில் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுன்றது தான் முக்கியம். நான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாட்டாக அதில் எடுத்து ஒரு ஒயிட் கலர் பால் வந்து உள்ளே போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த யூ மாதிரி டர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து பாருங்கள், இது ரொம்ப இதுதான் நம்ம கீழே இந்த ஜிம்கில் சென்டராக மாட்டுற இதை வந்து நல்லா பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ரிங் அது உள்ளே மாட்டிடுறோம். ரவுண்ட் ரிங்கை உள்ளே மாட்டினதுக்கப்புறமா அந்த கீழே இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த யூ மாதிரி ஹெட் பின்னு அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்னா ஒன்றும் இல்லை, அதை நல்லா வச்சு 2 பக்கமும் செட் பண்ணிங்கனாவே போதும். அவ்வளோதான். அது வேறெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச மோல்டு எடுத்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எந்த அளவுக்கு அந்த ஜிம்கின்னு ஆடுதுன்னு சொல்லிட்டு ஜிம்கி. அது பாருங்கள், சும்மா நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். இது வந்து நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றத கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப கீழே தொங்கணுமா இல்லை ஓரளவுக்கு மேலே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த இயரிங்ஸ் மேலே போடுவோம் இல்லைங்களா, ஒரு ஹெட் மாதிரி, அதை வந்து போட்டுடுறேன். அதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4mm போடுறேன். நீங்கள் 4mm தான் போடணுமா இல்லை, நீங்கள் சுகர் பீட் போடலாம், 3mm 5mm எது வேணால் போடலாம். என்கிட்ட இருக்கிறத வந்து நான் போடுறேன். ஆனால் பட் இது 5mm போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், 3mm குட்டிஸாக இருக்கும். இது வந்து 4mm பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் மாதிரி இருக்கும். அதனால் இதுவும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். மெல்ல அந்த ஹெட்டை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மிக்சரை வந்து என்ன பண்ணிடுறேன், டர்ன் பண்ணிட்டேன். உள்ள அது யூ ஷேப்பில் டர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. இப்போ சேம் நம்ம அந்த ஹெட் பின்னை வந்து செட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது ரொம்ப மெதுவாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே செட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் வீடியோன்றதுனால ரொம்ப வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் ரொம்ப பொறுமையாக போகுது. நான் செகண்ட் தேர்ட் வீடியோ அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ வந்து எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அந்தளவுக்கு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், 2 செட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம்.